ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ட் ஆஃப் கோடிங் தமிழ். ஆக்சுவலாக எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்தோன்னா சிடிஎஸ். ஆக்சுவலாக சிடிஎஸில் என்ன பார்த்தோன்னா காமன் டைப் சிஸ்டம். இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்னென்னா காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துதான் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பார்க்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ முழுசாக பாருங்கள். இதை பார்த்துட்டு அதை பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி லெசன் 7 சிஎல்எஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்காக ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளோட இமேஜ் ஆக்சுவலாக. ஸோ த .NET ரூல் ஆஃப் த காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போது இந்த கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி, ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் இந்தியாவில் இருக்கேன். ஸோ என்ன மாதிரி டெவலப்பர்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரிசியா. அதுக்கப்புறம் ஃபாரினரில் என்ன இருக்குன்னா ஜெர்மன் இருக்குது, இட்டாலியன் இருக்குது, ஸ்பானிஷ் இருக்குது, சைனீஸ் இருக்குது, ரஷ்யன்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இன்டர்நெட்டுக்குள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஒரு டேட்டாவை, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காமனாக ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கிலீஷ் கைஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஆக்சுவலாக அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி காமனாக ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்போது ஆக்சுவலாக கோடே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நான் இது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் அது தெரியும். நான் என்ன பண்ணுறேன், இது தமிழ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. நானாக ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு என்னுடைய லாங்குவேஜுக்கு நான் ஏதோ ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணி சொன்னால் உங்களுக்குலாம் புரியுமா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம காமனாக ஹியூமன்ஸே ஒரு லாங்குவேஜை நம்ம வச்சுருக்கோம், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? எல்லோரும் நாலேஜை ஷேர் பண்ணணும், நாலேஜை கேதர் பண்ணணுன்றதுக்காக பர்டிகுலராக ஒரு லாங்குவேஜை இங்கிலீஷ்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்ம டாபிக்குள்ளே வருவோம். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக விண்டோஸ் 7, 8, 8.1, 10 இப்போ ஆக்சுவலாக லெவலில் இருக்குது. பிஃபோர் நிறைய வெர்ஷன் இருந்துச்சு விண்டோஸில். விண்டோஸ் இல்லாமல் இன்னும் நிறைய ஓஎஸ் இருக்குது. மேக் ஓஎஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, யுனக்ஸ் இருக்குது. ஸோ ஓஎஸில் நிறைய டைப்பாக அதாவது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது ஓஎஸில். ஆக்சுவலாக இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா .NET டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இது விண்டோஸ்க்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் நிறைய டூலில் டவுன்லோட் பண்ணும்போது ஸோ விண்டோஸ்க்கா, மேக்குக்கா, இல்லை லினக்ஸுக்கா, எந்த ஆப்ரேட் சிஸ்டத்துக்காக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறீங்க அதை சூஸ் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். என்ன காரணம்னா அதில் இருக்கிற அந்த கோடு நம்மளுடைய விண்டோ சிபியூக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது ரன் ஆகி அது ஒரு அவுட்புட் மெஷின் கோடாக சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அந்த மெஷின் கோடு விண்டோவில் இருக்கிற சிபியூவால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த சிபியூ அந்த விண்டோஸ் ஓஎஸ்க்கு அது சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவே மேக்கு இல்லை நோட் பேடாக கூட இருக்குல்ல, நியூ வெர்ஷன். ஆக்சுவலாக நோட் பேட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யுனெக்ஸில் இருக்கிற ஒரு அந்த பிளாட்ஃபார்முக்கு அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஒரு டூல் எடுத்து நம்மளுடைய பிசியில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஒர்க் ஆகாது. காரணம் என்னென்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி ஒரு மெஷின் கோடாக கொடுக்கும். மெஷின் கோடுனா என்னென்னு உங்களுக்கு தெரியாது இருந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் அதாவது ஹவு டு ஒர்க் மெஷின் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எப்படி மெஷின் கோட்னா என்ன, நேட்டிவ் கோட்னா என்ன, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றது சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக பரவாயில்ல, இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போது இங்கிலீஷில் ஏதோ நான் ஒரு கோடு எழுதுகிறேன், பப்ளிக் வாய்ட் மெத்தடியேன்னு எழுதுகிறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகிட்டு சிபியூவை வேலை வாங்கிறதுக்கு சிபியூக்கு நேட்டிவ் கோடு என்னவோ அந்த நேட்டிவ் கோடுக்கு அது கொடுக்கும். ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணி அவ்வளோதான். ரொம்ப இதை பெருசாக டெப்த்தாக போகணும், அவ்வளோதான். நேட்டிவ் கோடாக கொடுத்துச்சுன்னா ஒரு மெஷின் கோடாக கொடுக்கும். இது ஹை லெவல் லாங்குவேஜ், பப்ளிக் வாய்ட் மெத்தடியே. இது இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லிப்போம். ஆக்சுவலாக அதாவது ஹியூமன் லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி
சிபியூக்கு கொடுக்கணும். அதுதான் கம்பைலருடைய மேஜர் ஒர்க்கே அதுதான் ஆக்சுவலாக. இப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்குது, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது அதில். அதாவது நீங்கள் ஓஎஸில் பார்த்துருப்பீங்க 32 பிட், 64 பிட், 86 பிட், 84 ஐ திங்க். ஸோ 86 கைஸ், சாரி கைஸ், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து அந்த சிபியோடைய ஆர்கிடெக்ட் வேறு மாதிரி இருக்கும், ஒரு ஆர்கிடெக்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு நேட்டிவ் கோடு வந்து அந்த ஆர்கிடெக்டுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது வேலை செய்யும் ஆக்சுவலாக. அவ்வளோதான் கைஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா .NET வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்குது, மல்டிபிள் பிளாட்ஃபார்மையும் சப்போர்ட் பண்ணணும். இப்போது அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போது C# மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க C# வந்து விண்டோவோடைய பேஸ் லாங்குவேஜ். ஆக்சுவலாக அது மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் இன் மைக்ரோசாஃப்ட்னா C# சொல்லலாம். அவங்க எல்லா இடத்துலையும் C# தான் யூஸ் பண்ணுறாங்க பேஸ் லாங்குவேஜாக நிறைய இடத்துல. ஸோ மற்ற VB.NET யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் அவங்க ரொம்ப கோராக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா C# கோடு எழுதி நம்ம விண்டோஸில் ரன் பண்ணிடலாம். இதுவே மேக் OS லினக்ஸ் எழுதுனா அதுக்கு புரியாது கைஸ். அவ்வளோதான், சிம்பிளான கான்செப்ட். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்குது, ஒரே ஒரு .NET வந்து நிறைய லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணுது, அது நிறைய ஓஎஸ்லையுமே ரன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் CLS, காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன். நீ எந்த லாங்குவேஜில் வேணால் கோடு எழுதிக்கோ, VB.NET எழுதிக்கோ, C# எழுதிக்கோ, Python எழுதிக்கோ, Node.js எழுதிக்கோ, C++ எழுதிக்கோ, எதில் வேணால் கோடு எழுதிக்கோ. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆக்சுவலாக CLSன்னு ஒரு அவங்க பர்டிகுலராக ஒரு கிராமர் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. அந்த கோடு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் கைஸ், ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஓஎஸ் என்ன ஓஎஸோ அது என்ன சிபிஓ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்ன மெஷின் கோடு கொடுத்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமோ அந்த ஓஎஸுக்கு ஏற்ற மாதிரி இது கோடை கன்வெர்ட் பண்ணும். அவ்வளோதான் விஷயம் CLS. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 2 முக்கியமான டாபிக் இருக்குது. நான் கம்ப்ளைண்ட் ஃபியூச்சர்ஸ், CLS கம்ப்ளைண்ட் ஃபியூச்சர். ஆக்சுவலாக நான் கம்ப்ளைண்ட்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸுக்குள்ளே அது வந்துடுச்சுன்னா அது வந்து கம்ப்ளைண்ட் ஃபியூச்சர். அந்த ரூல்ஸ் அது பிரேக் பண்ணிச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் ஃபியூச்சர். ஆக்சுவலாக இவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கன்னா, பப்ளிக் வாய்ட் மெத்தட் ஏன்னு கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க M. இது வந்து அந்த கிராமர் வந்து பிரேக் பண்ணுது. ஆக்சுவலாக அன்சைன் டைப். ஸோ பப்ளிக் யூனிட் கால்குலேட் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது தப்புன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கிராமரில் இது தப்பு. இந்த இடத்துல குளோபல் ஃபங்க்ஷன் வாய்ட் மை குளோபல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபலாக இருக்கணும்னா இந்த இடத்துல பாருங்கள் எவ்ரிதிங் இன் கிளாஸ். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பப்ளிக் கிளாஸ் மை டேட்டான்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்குள்ளே மை ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். கிளாஸே டிஃபைன் பண்ணாமல் கிளாஸுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள், அதாவது ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க, இது எரர் ஆக்சுவலாக. அவ்வளோதாங்க, அவங்க ரூல்ஸுக்குள்ளே அந்த கோடு இருக்கணும். ஏன்னா ஒரு லாங்குவேஜும் வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நீங்கள் பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் ஒரு மாதிரி இருக்கும், C# ஃபார் லூப் ஒரு மாதிரி இருக்கும். நான் ஏன் பைத்தான் C# சொல்கிறேன்னா மேஜரான டிஃப்ரெண்ட்டும் அந்த ஸ்ட்ரக்சரில். ஃபார் லூப்புக்கு கண்டிஷன் உள்ளே எழுதிட்டா இருக்கட்டும், அந்த பிளாக் உள்ளே இருக்கட்டும், சுவிட்ச் கேஸும் அந்த மாதிரி தான் வரும், இஃப் அண்ட் எல்ஸுமே அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு லாங்குவேஜுக்கும் போயிட்டு நீங்கள் எல்லோரும் காமனாக ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ எந்த லாங்குவேஜ்னாலும் எழுதிக்க, அதை நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு லாங்குவேஜை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு நீங்கள் எந்த லாங்குவேஜ் வச்சாலும் அதை இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நேட்டிவ் கூட நான் எந்த ஓஎஸில் ரன் பண்ணுறனோ அந்த சிபியூக்கு நான் நேட்டிவ் கூட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றேன், அது எக்ஸிக்யூட் பண்ணும். அவ்வளோதாங்க இவங்க இதை இப்படி தான் அச்சீவ் பண்ணுறாங்க. CTSன்னு ஒரு கிராமர் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே CLSன்னு ஒரு லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று என்ன பார்த்தோன்னா எந்த டைப்பாக இருந்தாலும் அது காமனாக ஒரு டைப்புக்கு மாற்றிடும். இந்த CLSனால் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அது பர்டிகுலராக அது ஒரு லாங்குவேஜுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜில் வந்து C# ஒரு ஃபீச்சர் இருக்கும், VB.NET ஒரு ஃபீச்சர் இருக்காது. இப்போ என்ன பண்ணணும்னா இல்லாத ஒரு ஃபியூச்சரை இதை மேனேஜ் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த இடத்துலையுமே இது என்ன பண்ணணும்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். எந்த ஓஎஸில் எந்த CPU ரன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து நம்ம கோடை அதை கன்வெர்ட் பண்ணி நேட்டிவ் கோடாக மெஷின் கோடாக அது கொடுக்கணும். அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் டாபிக். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக அடுத்தடுத்த வீடியோவில் இது ரொம்ப புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லென்த்தான வீடியோ போனால் உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதை இன்னுமே ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை இந்த மாதிரி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களை எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.